Hi everyone. So 12th chemistry की full portion அதாவது பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஃபுல் போர்ஷன் 15 லெசனோட இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் முன்னாடி வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ஒரு மீடியமாக படிக்கிறவங்க செட் ஆகும். பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சென்டம் அடிக்கிறதுக்கு 70 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு ஐடென்டிஃபை ஏபிசி, அதாவது 11th 12th 13th யூனிட் இருக்கு இல்லையா, இந்த ஏபிசி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷன்ஸில் டேஷ் போட்டு ஐடென்டிஃபை ஏபிசிடி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது நான் தனியாக ஒரு பிடிஎஃப் நான் தரேன். அந்த பிடிஎஃப் நான் அது தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டுமே நான் கொடுத்துட்டேன் 15 லெசன்லையும். ஸோ அதை நான் இங்கே சொல்லிடுறேன். அண்ட் ஸ்ட்ரைட் 5 மார்க்கெலாம் ரவுண்ட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ அப்படியே கவனிச்சுட்டு வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூனிட் 1ல் புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் 1 to 6ன்னு போட்டால் 1லேருந்து 6 வரைக்கும் எல்லா கொஸ்டினும் அர்த்தம். அதுக்குன்னு 1 6ன்னு ஆகாது. 6வது 9வது 13வதெல்லாம் 5 மார்க், ரவுண்ட் பண்ணால் 5 மார்க். இப்போ புக்கின்லாம் நான் இப்படி எழுதியிருப்பேன், இங்கே பேராகிராஃப் நம்பர் போட்டிருப்பேன். ஸோ தமிழ் மீடியம் இருக்கனால பேராகிராஃப் நம்பர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கிராவிட்டி செப்பரேஷன், புவி ஈர்ப்பு முறை, ஃப்ரோத் ரொட்டேஷன், சைனட் லீச்சிங், சிமெண்டேஷன், அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங், ஆசிட் லீச்சிங்லாம் 3 மார்க். ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எழுதினா போதும். மேக்னெட்டிக் செப்பரேஷன் 5 மார்க், ரோஸ்டிங் ஏதோ ஒரு ஈக்குவேஷன், கால்சினேஷன் ஏதோ ஒரு ஈக்குவேஷன், ஸ்மெல்ட்டிங் டெஃபினிஷன் எழுதி ஒரு ஈக்குவேஷன், சரிங்களா? பிளிஸ்டர் காப்பர்னா என்னன்னு கேட்பாங்க. அண்ட் ஆட்டோ ரிடக்ஷன். லீக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. வேன் ஆர்க்கல் மெத்தட் 3 மார்க் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ளிகேஷன் ஆஃப் ஜிங்க் வந்து புக் பேக்கு, அலுமினியம், கோல்டு, காப்பரு, அயனு அதையோட அப்ளிகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மொத்தத்தில் புக் பேக் எல்லாமே கொடுத்துட்டேன். யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கெல்லாம் இதெல்லாம் எல்லாமே படிக்கணும். அந்த ப்ராப்ளம்ஸ் தவிர எல்லாமே படிக்கணும். 8வது மட்டும் 5 மார்க்கு. புக்கில் வந்து யூஸ் ஆஃப் போரான், போரெக்ஸ், போரிக், ஆடம் இந்த யூஸ் எல்லாம் படித்தோம். மெக்காஃபி ப்ராசஸ் படிச்சுக்கோங்க. மெக்காஃபி ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹவு பொட்டாஷ் ஆலம் இஸ் ப்ரிப்பேர்ட், கிராஃபைட் அண்ட் டைமண்ட் டிஃப்ரென்ஸ் 5 மார்க்கு. கிராஃபைட் மற்றும் வைரத்தின் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிக்கான், சிலிக்கானின் பண்புகள், பொட்டாஷ் ஆலம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் லெசனோட கொஸ்டின்ஸ். இதை மட்டுமாவது படிங்க போதும். கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒன்று தோணும், எவ்வளோ மார்க் ஒன்று 70க்கு 70 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தவிர நான் வந்து 65 + 60 + இல்லை, 70க்கு 70 எடுக்க முடியும். ஸோ யூனிட் 3 வந்து புக் பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா 5 மார்க்கில் கேட்பாங்க. ரெட் அண்ட் ஒயிட் ஃபாஸ்பரஸ். ஓசோன் இஸ் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓசோன் வந்து ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க, ஒய்ன்னு கேட்பாங்க. யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2, ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2, சல்ஃபர் டை ஆக்சைடோட ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ப்ளீச்சிங் ஆக்ஷன். டெக்கன்ஸ் ப்ராசஸ் 5 மார்க்கு. ப்ளீச்சிங் பவுடர் எப்படி தயாரிக்கிறது, சலவைத்தூளை எப்படி தயாரிக்கிறது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்லஜன் காம்பவுண்ட், இடைநிலை ஆலஜன் காம்பவுண்ட் சேர்மங்களின் பண்புகள். யூஸ் ஆஃப் குளோரின், நியான், கிரிப்டான் இதோட யூஸ் எல்லாம் நீங்கள் 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ரேடான், ஜெனான். ஹவு XeF6 ப்ரிப்பேர்ட், XeF6 எவ்வாறு தயாரிக்க வராது அப்படின்னு கேட்பாங்க. ஹோம் சிக்னல் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் ஆஃப் பாஸ்மினில் இருக்கும். யூனிட் 3 இவ்வளோ தான். யூனிட் 5ல் புக் பேக்கில் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணதெல்லாமே வந்து 5 மார்க்கு. யூனிட் 4ல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் புக் பேக் படிச்சுக்கோங்க. ஜைகர் நட்டா கேட்டலிஸ்ட் படிச்சுக்கோங்க. இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரோமேட் குளோரைட் சோதனை, அதாவது குரோமேட் குளோரைட் டெஸ்ட்டு. ஈக்குவேஷன் மட்டும் நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா அதை படிச்சிடலாம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கெல்லாம் இது இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க். இதில் வெர்னியர் தியரி, அதுக்கப்புறம் விபிடி அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டது. இப்போ 21, 25 இது எல்லாமே வந்து 5 மார்க்கு. டெஃபினிஷன்ஸ் நீங்கள் 5.3 பேராகிராஃபில் சென்ட்ரல் மெட்டல் அயான், அதாவது மைய உலோக அயனி, அதுக்கப்புறம் லிகாண்டு, ஆக்சிடேஷன் நம்பரு, கோஆர்டினேஷன் நம்பரு அப்படின்னா எல்லா டெஃபினிஷன் மட்டும் படித்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐயூபேக் நேம் கட்டாயம் 5th லெசன் கேட்பாங்க. அப்போ ஐயூபேக் நேம் என்ன பண்ணணும், பேஜ் நம்பர் 141 140 பேஜில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ரக்சருமே தெரிஞ்சிருக்கணும். ஐயூபேக் நேம், லிகாண்டு இனி கண்டுபிடிக்க தெரியணும். சென்ட்ரல் மெட்டல் அயான் அதாவது மைய உலோக அயனி கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதெல்லாமே கண்டுபிடிக்க தெரியணும். ரொம்ப முக்கியம், கம்பல்சரியில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது ஐசோமர் மாற்றியம், அணைவு மாற்றியம், அயனி மாற்றியம், கோஆர்டினேஷன் ஐசோமரிசம், அயனைசேஷன் ஐசோமரிசம். ஐசோமரிசமில் எல்லாத்துலேயும் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். சேலஞ்ச் ஃபிட்ஸ் ஆஃப் விபிடியோட கொள்கைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக வெர்னியர் தியரி வரலாம் விபிடி வரும். விபிடியோட இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்துருங்க. லிகாண்ட்டு, அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு, ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம்
என்ன டெட்ராடலா ஆக்டாடலான்னு பார்த்துட்டு டயாமேட்டிக்கா பேராமேட்டிக்கான்னு பார்க்குற அந்த இது ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. இதான் வந்து யூனிட் 5. யூனிட் 6ல் வந்து புக் பேக் எல்லாருமே படிச்சிருவீங்க. 3, 24, 9, 10, 14 மட்டும் 5 மார்க், மீதி எல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிடு, ஐசோட்ரோபி, ஆனிசோட்ரோபி, மாலிகுலர் சாலிட், மெட்டாலிக் சாலிட் படிச்சிருங்க. இதில் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்க. பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ், எஃப்சிசி, பிசிசி, எஸ்சி வரை சொல்லுவாங்க, கனச்சதுரத்தை வரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கால்குலேட் ஆட்டம்ஸ் எஸ்சி, கால்குலேட் ஆட்டம்ஸ் பிசிசி. எஃப்சிசின்னு பின்னாடி இருக்கா, அதாவது ஆட்டம் வந்து எஃப்சிசி வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அது மாதிரி பிசிசி எஸ்சி கண்டுபிடிக்கணும். பிராக்ஸ் லா, பிராக் விதி, டிரைவ் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், அதாவது அலகு கூட்டி அடர்த்தியை காணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சி, பொதுவித்திறன், சாதாரண கனச்சதுரத்தின் பொதுவித்திறன் டெரிவேஷன் இது. எஃப்சிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சியும் பார்க்குற மாதிரி இருக்கும். கிளாசிஃபை, பாயிண்ட் எஃபெக்ட், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் ஒன்று அவ்வளோதான். ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். யூனிட் 7ல் புக் பேக்கில் அனைத்துமே நான் சொன்னதெல்லாம் படிச்சிருக்கணும். 3, 5, 13 மட்டும் 5 மார்க்கு. ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட்டு, இன்டெகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர் பூஜ்ஜிய வினை வந்து இது புக் பேக்கு, முதல் வினை வந்து புக்கின் படிச்சுக்கோங்க. இன்டெகிரேட்டட் ரேட் லா. ஹாஃப் லைஃப் பீரியட், அரைவாழ்வு காலம் பூஜ்ஜிய வினைக்கும் படிக்கணும், முதல் வினைக்கும் படிக்கணும். ஸோ புக் பேக்கில் ஒன்று இருக்கும், புக்கில் நீங்கள் ஒன்று படிக்கணும். ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் 7.6 பேராகிராஃப். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எக்ஸாம்பிளில் இதெல்லாம் பார்த்துக்கணும், புக் பேக்கில் இதெல்லாம் பார்த்துக்கணும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. யூனிட் 8 புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 12வது கேள்வி ஆஸ்வார்ட் டைல்யூஷனில் மட்டும் 5 மார்க். ஸோ 8.1 ஹர்னியஸ் கான்செப்ட், அதோட லிமிட்டேஷன், வரம்புகள், அதுவும் பார்த்துக்கோங்க. லிவிஸ் ஆசிட், லிவிஸ் பேஸ், லிவிஸ் காரம், லிவிஸ் அமிலம், அதோட வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. 8.4.1 ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஹெச் கண்டிப்பாக கேட்பாங்க. பஃபர் சொல்யூஷன் அதோட எக்ஸாம்பிள். பஃபர் சொல்யூஷன்னா என்னன்னு மட்டும் எழுதிட்டு 2 எக்ஸாம்பிள் எழுதினா போதும், ரொம்ப ஈஸி. பஃபர் கெப்பாசிட்டி, பஃபர் இண்டெக்ஸ், தாங்கல் கரைசல். பஃபர் சொல்யூஷன் என்ன, தாங்கல் கரைசல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு மட்டும் எழுதினா போதும். 8.7.3 ஆண்டர்சன் ஹைசல்பர்க் ஈக்குவேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கு, படிச்சிருங்க. ஸோ யூனிட் 8 முடிஞ்சு. அதோட நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துடலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் புக் பேக்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், அதை நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஆமாம், எஸ், நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், கொல்ராஷ் லா, H2O2 ஃபியூயல் செல், இதெல்லாம் தான் சொல்லியிருக்கு. டேனியல் செல், மீதியெல்லாம் புக் பேக் 2 மார்க் 3 மார்க். மோலார் கண்டக்டிவிட்டி, கொல்ராஷ் லா சம்மந்தப்பட்ட 5 மார்க் வரும். மோலார் கண்டக்டிவிட்டி டெஃபினிஷன், ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி டெஃபினிஷன். ஸோ இது வந்து பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க்கு. மின்னார் பகுதியின் கடத்தித்திறன் காரணிகள், ஓகே. டிபை ஹக்கல் ஹாக்சஞ்சர் ஈக்குவேஷன், இதுவுமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கேல்வானிக் செல் குறியீடு, கேல்வானிக் செல் நோட்டேஷன் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். SHC ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் படிச்சுக்கோங்க. மெர்க்குரி பட்டன் செல், கண்டிப்பாக அந்த செல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரோஷன், அரிமானம் என்றால் என்ன, தடுக்கும் முறைகள், கரோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் மட்டும் படித்தா போதும், ஹெட்டிங் இருக்கும். எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ், மின்வேதி தொடர்பு அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து மீனிங் மட்டும் படித்தா போதும், டெஃபினேஷன் மட்டும் படித்தா போதும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் புக் பேக்கில் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபேரடே லா சம் மட்டும் எக்ஸாம்பிளில் ஒன்று இருக்கும், அது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இதெல்லாம் படிக்கணும். 22, 24 மட்டும் 5 மார்க்கு. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான யூனிட்டு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் படிச்சுக்கோங்க புக்கின்ல. அடுத்தது லிமிட்டேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோத்தோம், கண்டிப்பாக லிமிட்டேஷன் 3 தான் இருக்குது. எலிங்கம் டயக்ராம் லிமிட்டேஷன், விபிடி லிமிட்டேஷன் தான், இது ஒன்று. லிமிட்டேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோத்தோம் கண்டிப்பாக படிக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிசஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. ஆட்டோ கேட்டலிஸ்ட், வினையூக்கியின் ஜென்ரல் சிறப்பியல்கள், ஓகே. ஆட்டோ கேட்டலிஸ்ட். அடுத்து ஆக்டிவ் கிளர்வு மையங்கள் என்றால் என்ன, அது எக்ஸாம்பிள். ஆக்டிவ் சென்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கண்டென்சேஷன் மெத்தட், எலக்ட்ரோ டிஸ்போஷன் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டென்சேஷன் மெத்தடுமே நீங்கள் 5 மார்க்கில் பார்க்கணும். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க. திண்டால் விளைவு, திண்டால் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. ப்ரோனின் மூமெண்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோஃபோரிசஸ்னா என்னென்னு டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. டேனிங்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே 10th லெசனோட முக்கியமான கேள்விகள். யூனிட் 11ல் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கிளிசராலில் சப்பனிஃபிகேஷன் அப்படின்னு என்ன, லூகாஸ் டெஸ்ட், விக்டர்மே டெஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸ்வான் ஆக்சிடேஷன் பார்த்துக்கோங்க. கிளைக்கால் ரியாக்ஷனும் கிளிசரால் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைக்கால் ரியாக்ஷனில் HIH1O3, டீஹைட்ரேஷனில் எல்லாமே படிக்கணும். கிளிசராலில் TNG ஆக்ரோலின். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக எழுதி பாருங்கள். யூசஸ் ஆஃப் மெத்தனால் கிளிசரால் பார்த்தோம். ஃபீனால்ஸ்லாம் டவுஸு, பென்சின் சல்ஃபோனிக் ஆசிடு, குமைன், ஷார்ட் அண்ட் பாம்பன், வில்லியமித்ரசன்ஸ், பிக்ரிக் ஆசிட், கோல்ப்ஸு, ரீமர்டீமனு,
டேலின் கப்ளிங் டெஸ்ட் ஃபார் ஃபீனால் யூஸ் ஆஃப் ஃபீனால். ஃபீனால்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம். ஈத்தரில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர், எனி டூ மெத்தட் போதும். ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர், ஃபீடால் கிராஃப்ட்டு, யூசஸ் ஆஃப் ஈத்தர், அது மட்டும் பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ப்ராப்ளம்ஸில் புக் பேக்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 12ல் புக் பேக்கில் 15th கொஸ்டின் மட்டும் பார்க்கணும். யூனிட் 12ல் புக் பேக்கில் 15th கொஸ்டின் வந்து எல்லா நேமிங் ரியாக்ஷன் கன்வர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, படிக்கணும். நேமிங் ரியாக்ஷன் இதில் வந்து ரோஸ்மந்த் ரிடக்ஷன், ஸ்டீபன்ஸ் ரியாக்ஷன், எல்லா ரியாக்ஷனுக்குமே நீங்கள் நேமிங் ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரியில் மார்க்கு. நீங்கள் ஈக்குவேஷன் தப்பாக எழுதி என்ன முக்கினாலும் மார்க் கிடைக்காது, பார்த்துக்கோங்க. ஸ்டீபன்ஸ் ரியாக்ஷன், எட்டாட் ரியாக்ஷன், கெட்டர்மேன் கோச், யூரோட்ரோபின் யூசஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், பஃபப் ரூல், நிறைய பேர் அது படிக்கிறது இல்லை. ஹாலோஃபம் ரியாக்ஷன், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது கிளமென்சன் அண்ட் உல்ஃப் கிஷ்னர், யாரும் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. ஆல்டால் கண்டென்சேஷன் 5 மார்க், கன்னிசரோ 5 மார்க், பென்சைன் கண்டென்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெர்கின்ஸ் நினவங்கள், மேலச்செட் கிரீன் டை, டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடில் 4 சோதனை இருக்குது, 4 சோதனையுமே படிக்கணும். இங்கே 12.7ல் வாட் இஸ் ஃபார்முலின் அண்ட் யூசஸ், ஃபார்முலின் என்றால் என்ன, அதோட பயன்பாடு என்ன, HV-செட் ரியாக்ஷன், HV-செட் வினை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் தனி கொஷின். கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோதனை, டிரான்ஸ்எஸ்டிஃபிகேஷன், மாற்று எக்ஸ்ட்ரர்கள் என்ன என்றால் என்ன, எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் வரும். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் ஈக்குவேஷன் இருக்காது, 3 பாயிண்ட் எழுதணும். ப்ராப்ளம் வந்து புக் பேக்கில் 3, 4, 5 பார்த்துக்கோங்க. யூனிட் 13 ரொம்ப ஈஸி. 1, 2, 6வதுல எல்லா நேமிங் ரியாக்ஷனும் படிச்சிருக்கணும். 7வது கொஸ்டின் 5 மார்க், 8வது கொஸ்டின் வந்து கிவ் ரீசன்ஸ் மாதிரி ரொம்ப ஈஸி. இந்த 6வது கொஸ்டின் நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே படிச்சிருக்கணும். இதில் புக்கின் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நைட்ரோபென்சின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. குளோரோபிக்ரின்னா என்ன, லைபர்மென், நைட்ரோசோட்டஸ், சாண்ட்ரமயர், கெட்டர்மென் ரியாக்ஷன், கோம்பக்ஸ், பால்ஷீமேன், செபத்தியர் மாஹி, தியோரோப் நைட்ரல் கண்டென்சேஷன், ஹாஃப்மன் மெஸ்டர்ட் ஆயில். ஸோ இது எல்லாமே உங்களுடைய நேமிங் ரியாக்ஷன் நான் முதல்ல கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் புக் பேக்கில் இதெல்லாம் பார்த்துக்கணும். யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் புக் பேக் எல்லாமே படிக்கிறது நல்லது. 20 கொஸ்டின் இருக்குது, 20மே படிச்சிருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், நான் வேணால் நோட்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், மினி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதில் படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 மார்க். ட்ரா D + ஃப்ரக்டோஸ், ட்ரா D + குளுக்கோஸ்னு சொல்லி வரைய சொல்லுவாங்க. கிளைகோசிடிக் லிங்கேஜ் என்ன, எபிமர்ஸ் என்ன, இதெல்லாம் படிச்சிருங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக கேட்க இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், இன்வெர்ட் சுகர்னா என்ன. ஸோ இது எல்லாமே இந்த லெசனோட முக்கியமான கேள்விகள். யூனிட் 15ல் 17 கேள்விகள் இருக்குது, 17 புக் பேக்குமே படிச்சிருங்க. என்னை கேட்டால் 17மே இம்பார்ட்டன்ட். கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் மட்டும், சோப் அண்ட் டிடர்ஜென்ட் மட்டும் 5 மார்க்கு. புக்கின்ல பியூனா-N, பியூனா-S, நைலான் 2, நைலான் 6, நைலான் 6, நைலான் 6, இது 3ல் ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஈக்குவேஷன்ஸை எழுதி பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபுட் அடிட்டிவ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ் இது கேட்டிருக்காங்க, படிங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன, அதோட எக்ஸாம்பிள், ரொம்ப டெஃபினேஷன் எழுதி எக்ஸாம்பிள் எழுதினா போதும். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்னா என்ன, கண்டிப்பாக அதுவே செயற்கை ஸ்வீட்னிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க 2 மார்க்கில். அனஸ்தெட்டிக், ஆன்டி ஆசிட், ஆன்டி ஹிஸ்டமின், ஆன்டிசெப்டிக், இதோட ஸ்ட்ரக்சர், யூசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. டேபிளர் காலமில் இருக்கும், இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா போதும். ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேக்லைட் ரொம்ப பெரிய ஈக்குவேஷன் இருக்கும், எழுதி பாருங்கள். டிஎஃப்எம், டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னா என்ன, டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் 70க்கு 70 எடுக்க முடியும். கட்டாயமாக இதில் இருக்க கொஸ்டின்ஸ் நான் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும்னு கொடுக்கல, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், பிடிஏ கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதை மீறி எதுவும் வரக்கு வாய்ப்பு இல்லை. ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் தரணும்னு விரும்புகிறேன், அது நான் அடுத்த வீடியோவில் எப்படியா தந்துடுறேன். இதுதான் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸுக்கு, மேக்ஸுக்கு, பயாலஜிக்கெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இன்னி போட வேண்டிய பாக்கி வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான். தமிழ், இங்கிலீஷ் கடைசியில் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனிவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.